இது ஒரு உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயீனன், வெறும் கடும் சுபாவம் உள்ளவர் அல்ல. மனைவிமார்களோடு வீட்டுக்குள் போனால் அவர்களை போன்று இரக்கமாக மிருதுவாக அந்த மனைவிமார்களை கையாள்பவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். தொடர்ந்தும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். வீட்டுல சேர்ல உட்கார்ந்து டீய ஊத்திட்டு வா, சாப்பாடை கொண்டு வந்து வாயில வச்சுது, உடுப்பை கொண்டு வந்து போட்டுடு, சூவை தொடச்சிடுன்னு சொல்லிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்தா செருப்பு பிஞ்சிருந்தா அவர்களே செருப்பை தச்சுக்குவாங்க. உடுப்பு பிச்சிருந்தா அந்த உடுப்பை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். ஆற்றிலிருந்து அவர்களே பால் கறப்பார்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு ஹிதுமத்து செய்வார்கள். கானபி மிஹ்னதி அஹ்லிஹி ஐ ஹிதுமத்தி அஹ்லிஹி, சமையல் வேலைகளில் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு துணையாக நிற்பார்கள். ஆனால் அதிலே மூழ்கி போக மாட்டார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் வேலையை வைத்துவிட்டு எழும்பி போய் மஸ்ஜிதிலே தொழுவார்கள். இது அந்த வீட்டுக்குள் இருந்து வருகிற தரவுகள். வீட்டில் என்ன செஞ்சாங்க எங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். நாங்க இப்படித்தானா மனைவிமார வச்சிருக்கிறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போயிட்டு வேலை செஞ்சாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ஸ்ட்ரைக் பண்ணினாங்க. எனக்கு வேலை கூட 10 பிள்ளை பார்க்கணும் என்ன சொன்னாங்க. அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, வீடு பெருசு, அதெல்லாம் கூட்ட என்னால முடியாது என்றா சொன்னாங்க. இல்ல, அந்த வீடை இருக்குது 7 மீட்டர். தஹஜ்ஜுத் தொழுதாலே காலை தள்ளிட்டு தான் சுஜூதுக்கு போகணும். அவ்வளவு சின்ன வீடு. சமையல் என்ன 10 கறியா செய்யறாங்க. சில சமயங்கள்ல 2 மாசம் வீட்டுல சமையலே இல்லை. இந்த வீட்டுல என்ன பிஸியான வேலை இருக்குது? அவ கோரினதால ஹிதுமத்து செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிதுமத்துகளின் ஊடாக ஒரு கடிதம் உண்டை, ஒரு செய்தியை மனைவிமார்களின் சிந்தனைக்கு அனுப்புகிறார்கள். நான் உங்களுடன் நேசம் என்னது. வீட்டில் ஹிதுமத் செய்கிறது மனைவிமார்களோட நான் உகப்பு, உங்களோடு பகிர்ந்து வாழ விரும்புகிறேன் என்ற செய்தியை சொல்றதுக்கு தான் வீட்டுக்குள்ள ஹிதுமத் செய்தார்களே தவிர மனைவியின் கோரிக்கைக்காக அவர்கள் அங்கே வேலை செய்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்கள்ல எத்தனை பேருடைய நிலைமை சுப்ஹானல்லாஹ் ரொம்ப கவலையாக இருக்கு. இவ்வளவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? உம்மத்துல் முஸ்லிமாவுடைய தலைவராக இருந்து கொண்டே, தாவத்துடைய உயர்ந்த பாரிய பொறுப்பை சுமந்து கொண்டே, சமூகத்தை சீராக்க வேண்டுமே என்ற கவலையை சுமந்து கொண்டே, அவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில வீட்டில சிரிக்கிறதுக்கு தவறல்ல, வீட்டினுடைய ஹிதுமத்து செய்ய தவறல்ல, வீட்டில் உள்ளவர்களை அவர்களுடைய மனங்களை குளிர வைக்க தவறல்ல. எல்லா கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உகப்பாக நடந்திருக்கிறார்.